செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய். அத்தியாயம் 1. சாலையில் சென்ற அத்தனை வாகனங்களையும் தாண்டி அதிவேகமாக முன்னேறி சென்று கொண்டிருந்தது அந்த உயர் ரக கார். வேகம் வேகம் அதிவேகம், யாராலும் கட்டுப்படுத்த முடியாத வேகம். யாரோ துரத்துவது போல், எதனை கண்டோ அஞ்சி ஓடுவது போல். இந்த வேகம் பற்றாது, இன்னும் இன்னும் என்பது போல் காரை விரைந்து செலுத்தி கொண்டிருந்தான் அவன். தங்களை தாண்டி அதிவேகமாக செல்லும் அந்த உயர் ரக காரை ஒரு நொடி திடுக்கிட்டுத்தான் பார்த்தனர் மற்ற வாகனக்காரர்கள். ரேஸ் எதுவும் நடக்கிறதா என்ற எண்ணமும் சிலருக்கு தோன்றாமல் இல்லை. சாலையில் செல்பவர்கள் பற்றியோ அவர்களின் எண்ணங்கள் பற்றியோ எதையும் பொருட்படுத்தாமல் கண்மண் தெரியாமல் காரை செலுத்தினான். போ போ போய்விடு, இன்னும் இன்னும் தொலைவில் எங்காவது போய்விடு அரற்றியது அவன் மனம். எங்கே போக வேண்டும், எங்கே நிறுத்த வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் இலக்கில்லாமல் பறந்து கொண்டிருந்தான். கலைந்த தலை, கசங்கிய உடை, உறக்கத்தை கண்டே பல நாட்கள் ஆனது போல சிவந்து போயிருந்த கண்கள். உறங்காததால் மட்டும் அந்த சிவப்பு என்று சொல்லிவிட முடியாது. ஆத்திரம், ரௌத்திரம், வெறி, இயலாமை, வலி, வேதனை என அனைத்தும் பிரதிபலித்ததால் வந்த சிவப்பு கலந்தே இருந்தது. எதற்கு, எப்படி, என்ன நடந்தது? அவனுக்கு அவனே கேள்விகள் கேட்டுக்கொண்டான். பதில் பதில் அதுதான் கிடைக்கவில்லை. ஆனால் இப்படித்தான், இதற்காகத்தான், இதுதான் என்று அவன் முதுகிற்கு நேராகவும் முதுகிற்கு பின்னாலும் வந்து விழுந்த பல பதில்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இல்லை இல்லை என்றான். ஆனால் இருக்கிறது இருக்கிறது என்ற பதில்கள் தொடர்ந்து வந்து அவனின் முகத்தில் அரைந்தது. இதோ இப்பொழுது சற்று முன் கூட இருக்கிறது என்று சாதித்த இருவரை இல்லாமல் ஆக்கும் வெறியுடன் அடித்து நொறுக்கிவிட்டுதான் வந்திருந்தான். ஆனால் மனம் இன்னும் அடங்க மறுத்து திமிரி கொண்டிருக்க ஆத்திரம் அடங்காமல் தன் வேகத்தை கூட்டினான். காரின் வேகத்தை விட மனம் அதிவிரைவாக எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது. கட்டுப்பாட்டிற்குள் அடங்கவில்லை அவன் மனம். அலைபாய்ந்த மனதையும் அடக்க முடியவில்லை. உள்ளுக்குள் சீறி வரும் சினத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இடைவிடாமல் அழைத்து கொண்டிருக்கும் அலைபேசி வேறு அவனின் கோபத்தை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது. எரிச்சலுடன் கலைந்த தலையை அழுந்த கோதிக்கொண்டான். அவனின் வேகத்தை கட்டுப்படுத்துவது போல சாலையின் குறுக்கே ஒரு நாய் ஓடி வர காரை வளைத்து திருப்பினான். ஆனால் காரின் வேகம் அவனின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போக சாலையோரம் இருந்த மரத்தின் மீது மோதினான். அழாதடா செல்லம், இதோ உன் சின்ன பாட்டி பால் எடுத்துட்டு வந்துருவாங்க என்று அழுத பேத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தார் கவிதா. சரளா, பால் ரெடியா? இவளை சமாதானம் செய்யவே முடியல என்று பேத்தியை தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டே குரல் கொடுத்தார். அம்மா பால் ஆத்திக்கிட்டு இருக்காங்க பெரியம்மா, என்கிட்ட பாப்பாவை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று வந்தாள் பிரகதி. இந்தா, உன் கையிலையாவது அழாமல் இருக்காளான்னு பார்ப்போம். குழந்தையை பிரகதியிடம் கொடுத்தார். என் செல்லம், என் கண்ணில், என் பட்டில், என் புஜ்ஜு குட்டியில் அழாமல் இருப்பீங்களா? அத்தை உங்களுக்கு லாலிபப் வாங்கி தருவேனா? குழந்தையை கொஞ்சி சமாதானம் செய்ய முயன்றாள் பிரகதி. ஆமாம், அவளுக்கு லாலிபப் வாங்கி கொடுக்குற வயசு பாரு. நீ கொடுத்ததும் வாங்கி சப்பு சப்புன்னு சப்பு கொட்டி சாப்பிடுவா நக்கலாக சொல்லிக்கொண்டே அங்கே வந்தான் பிரகதியின் தம்பி பிரவீன். டேய், பேசாமல் இருடா, குழந்தையோட அழுகையை நிறுத்த தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதில் வந்து லாஜிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். போடா போடா அங்கிட்டு என்று தம்பியை விரட்டினாள். எங்கே போக? பாப்பா அழற சத்தத்தில் என்னால் படிக்கவே முடியல. இப்படி அழறாளேன்னு மனசும் கஷ்டமாக இருக்குது. குடு, நான் வேடிக்கை காட்டுறேன் என்று குழந்தையை தான் வாங்க கையை நீட்டினான் பிரவீன். அவ பசியில் அழறா, இப்போ நீ வேடிக்கை காட்டினா அவ பார்த்துருவாளா
இப்போ மட்டும் நீ என்ன லாஜிக்காவாடா பேசுகிற என்று தம்பியை முறைத்தாள். ஏ லூசு, இந்த சித்தப்பா தூக்குனா என் பட்டுக்குட்டி அழறத நிறுத்திடுவா. நீ குடு முதல்ல. அக்காவின் கையிலிருந்து குழந்தையை வாங்கினான். சண்டை போடாமல் குழந்தைய பார்த்துக்கோங்க. நான் போய் சரளா பால் ரெடி பண்ணிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன். அங்கிருந்து சென்றார் கவிதா. பிரவீனின் கைகளுக்கு மாறியதும் குழந்தை இன்னும் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள். அதில் தம்பியை கேலியாக பார்த்து சிரித்தாள் பிரகதி. அழாதீங்க பட்டுக்குட்டி, இங்கே பாரு, உங்கள் அத்தை நம்மளை பார்த்து சிரிக்கிறா. வா, நாம் வெளியில் போவோம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு வாசலுக்கு சென்றான். பிரகதியும் பின்னாலே சென்றாள். இருவரும் மாறி மாறி சமாதானம் செய்தும் அந்த 5 மாத குழந்தை தன் அழுகையை நிறுத்தவில்லை. ஏய், 2 பேரும் உங்கள் கரடி மூஞ்சியை காட்டி ஏன் என் செல்லத்தை அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டபடி எதிர் வீட்டிலிருந்து வந்தவளை உக்கிரமாக பார்த்தனர் உடன்பிறப்புகள். ஓய், என்ன கொழுப்பா? நாங்கள் கரடி மூஞ்சியா? நீதான் பாண்டா கரடி மூஞ்சி. மூஞ்ச பாரு, வெள்ளை அடித்தது போல வெளுத்து போயிருந்துக்கிட்டு எங்களை சொல்ல வந்துட்டியா? சிலிர்த்து கொண்டு சண்டைக்கு தயாரானாள் பிரகதி. என்ன, நான் பாண்டா கரடியா? பதிலுக்கு சிலிர்த்து கொண்டு சண்டைக்கு தயாரானவளை அடக்கியது இன்னும் ஓங்கி ஒலித்த குழந்தையின் அழுகை. உங்கள் 2 பேரையும் அப்புறம் பார்த்துக்கிறேன் என்றவள் குழந்தையை வாங்கி தன் தோளில் போட்டு தட்டி கொடுக்க ஆரம்பித்தாள். வேண்டாண்டா செல்லம், அழாதீங்கடா குட்டி, அழாதீங்கடா. இதோ அந்த கரடிங்க கிட்டேருந்து சித்தி தூக்கிட்டேனே என்றவளை உடன்பிறப்புகள் முறைத்தனர். அவர்களை கண்டு கொள்ளாமல் குழந்தையை சமாதானம் செய்வதில் முனைந்தாள் யதுநந்தினி. அவரிடம் போனதும் சிறிது சிறிதாக தன் அழுகையை குறைத்தாள் குழந்தை. அக்கா தம்பி இருவருக்குமே வியப்பு. குழந்தை அந்த வீட்டிற்கு வந்த நாள் முதலாக அது என்னவோ யதுநந்தினி தூக்கினால் குழந்தை அவளுடன் ஒட்டி கொண்டு அழுகையை நிறுத்திவிடும். பாப்பாவுக்கு சொக்குப்பொடி ஏதாவது போட்டியா என்ன? உன்கிட்ட மட்டும் எப்படி அழாமல் இருக்கா என்று கேட்டாள் பிரகதி. அதுக்கெல்லாம் என்னை போல வெள்ளை மூஞ்சியாக இருக்கணும். உங்களை மாதிரி கரடி குட்டிகளாக இருந்தால் அப்படிதான் என்று நக்கல் அடித்தாள் யதுநந்தினி. குழந்தை உன்கிட்ட மட்டும் அழாமல் இருக்கான்னு ரொம்ப அலட்டிக்காத. எங்ககிட்ட மட்டும் அவள் அழாமல் இருக்கிற காலம் வரும். அப்போ உன்னை பார்த்துக்கிறேன். என்னடா தம்பி என்று தம்பியையும் தன் துணைக்கு அழைத்து கொண்டாள் பிரகதி. ஆமாக்கா, ரொம்ப தான் பண்ணுறாங்க இவங்க என்றான் பிரவீன். ஓஹோ, அக்காவும் தம்பியும் கூட்டா? எத்தனை பேர் வந்தாலும் நான் ஒன்றும் அசரமாட்டேன். பார்ப்போம், அந்த நேரம் வரும்போது அப்போ பார்ப்போம் என்று அலட்டி கொண்டாள் யதுநந்தினி. ஓய், என்ன என்று பிரகதி இன்னும் சிலிர்த்து கொள்ள, வீட்டுக்கு வெளியில் வச்சு எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? பாப்பா அழறத நிறுத்திட்டாளா? நல்லதா போச்சு என்றபடி கையில் பால் டப்பாவுடன் வந்தார் சரளா. நான் தூக்கவும் அழுகையை நிறுத்திட்டா அத்தை யதுநந்தினி சொல்ல, பாலாத்த இவ்வளோ நேரமாமா என்று கேட்டாள் பிரகதி. நான் முதல்ல ஆத்தின பால் பதட்டத்தில் கை தவறி கொட்டிடுச்சு, அதான் திரும்ப ஆத்த நேரம் ஆயிடுச்சு என மகளிடம் சொன்னவர், குழந்தைய கொடு நந்தினி, நான் பாலை கொடுக்குறேன் என்றார். நானே கொடுக்குறேன் அத்தை, கை மாறினா திரும்ப அழப்போறா என்ற யதுநந்தினி வீட்டிற்குள் வந்து சோஃபாவில் அமர்ந்து குழந்தையை மடியில் இருத்தி பால் பாட்டிலை வாங்கி குழந்தைக்கு புகட்ட ஆரம்பித்தாள். சரி, நான் போய் செமிஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் என்று பிரவீன் அவன் அறைக்கு சென்று விட பிரகதி யதுநந்தினியுடன் அருகில் அமர்ந்தாள். தாய்ப்பால் குடிக்க வேண்டிய வயசில் புள்ள புட்டிப்பாலில் குடிக்குது, இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்ல என்று புலம்பினார் சரளா. அவர் அப்படி சொன்னதும் யதுநந்தினி பிரகதியின் முகங்கள் அவ்வளவு நேரம் இருந்த கலகலப்பு மறைந்து இருளடைந்தது போலானது. பசியில் அவசர அவசரமாக பாலை சப்பிக் கொண்டிருந்த குழந்தையின் முகத்தை பரிவுடன் பார்த்தாள் யதுநந்தினி. அருகில் அமர்ந்திருந்த பிரகதி குழந்தையின் தலையை வாஞ்சையுடன் வருடினாள். சரளா கலங்கியிருந்த கண்களை லேசாக துடைத்து கொண்டார். அத்தா இன்னும் கம்பெனியிலிருந்து வரலையாத்த என்று பேச்சை மாற்றினாள் யதுநந்தினி. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தானே கம்பெனிக்கு போனா, வேலை நிறைய இருக்கும் போல, இன்னும் வரல என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வீட்டின் தொலைபேசி அழைத்தது. எடுத்து பேசினார் சரளா. ஹலோ, நான் தான், சொல்லுங்க. விஸ்வா வீட்டுக்கு வந்தானா சரளா என்று கேட்டார் சரளாவின் கணவர் கலையரசன். விஸ்வாவா? இல்லையேங்க, கம்பெனிக்கு தானே வந்தான், இங்கே இல்லையே. இங்கே தாம்மா இருந்தான்.
ஆனால் இங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் சண்டை போட்டு கோவமாக வெளியில் போயிட்டான். என்னங்க சொல்கிறீங்க? சண்டையா? ஏன், என்ன ஆச்சு? பதட்டமாக கேட்டார். அவரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த இரு பெண்களின் முகங்களும் பதற்றத்தை தத்தெடுத்து கொண்டது. சண்டையா? என்ன சண்டை? யார் கூட? அப்போதுதான் சமையல் அறையிலிருந்து வந்த கவிதாவும் பதட்டத்துடன் கேட்டார். இருங்கக்கா, அவர்கிட்ட விசாரிச்சு சொல்கிறேன் என்ற சரளா கணவரிடம் விசாரித்தார். அவன் ஒய்ஃபை பற்றி 2 பேர் தப்பாக பேசினாங்க போல. அதில் கோபமாகி அவங்கள அடி வெளுத்துட்டு வெளியில் கிளம்பி போயிட்டான். அவன் போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுமா. இங்கே அவன் அடித்ததில் லேபர்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் விஸ்வாவுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறேன், ஆனால் எடுக்க மாட்டேங்கிறான். அதுதான் வீட்டுக்கு வந்திருப்பானோன்னு கேட்டேன். அவன் வீட்டுக்கு வந்தா உடனே கம்பெனிக்கு வர சொல்லு என்றார் கலையரசன். என்னங்க சொல்கிறீங்க? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாம், ஆனால் சமாளிக்க முடியல. அத்தான்தான் லேபர்ஸ் கிட்ட பேசி சமாதானம் பண்ண முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு பேச நேரம் இல்லை, விஸ்வா வந்தா சொல்லு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் கலையரசன். என்னாச்சு சரளா, என்ன பிரச்சனை என்று கேட்ட கவிதாவிடம் கணவர் சொன்னதை சொன்னார். ஐயோ, என் பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனை தான் வரும். இப்போ விஸ்வா எங்கே போனானாமா என்று கவலையுடன் கேட்டார். அதுதான் தெரியலக்கா, ரொம்ப கோவமாக போனானாம்மா. ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாரு என்று சரளா சொன்னதும் தொலைபேசியை வேகமாக எடுத்து மகனுக்கு அழைக்க ஆரம்பித்தார் கவிதா. அவரின் அழைப்பையும் ஏற்கவில்லை மகன். எங்கே போனான்னு தெரியலையே, ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறானே புலம்பினார் கவிதா. அமைதியாக இருங்க பெரியமா, நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்ற பிரகதி தான் அழைக்க ஆரம்பித்தாள். அவளுக்கும் அதே பதில்தான் கிடைத்தது. பேச்சு சத்தம் கேட்டு நாளைய பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்த பிரவீனும் கீழே இறங்கி வந்து அவனும் அண்ணனருக்கு அழைத்து பார்த்தான். யாரின் அழைப்புமே ஏற்கப்படவில்லை. அனைவரிடமும் பதற்றமும் பயமும் தொற்றிக்கொண்டது. புலம்பி அழுத கவிதாவை சரளா சமாதானம் செய்ய பிரகதியும் பிரவீனும் மாறி மாறி அண்ணனுக்கு அழைத்து ஓய்ந்து கொண்டிருந்தனர். பாலை குடித்ததும் வயிறு நிரம்பியதால் உறங்க ஆரம்பித்திருந்த குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கவலையுடன் அமர்ந்திருந்தாள் யதுநந்தினி. அப்போது அவளின் அன்னை கற்பகமும் எதிர் வீட்டிலிருந்து வந்துவிட விவரம் அறிந்து அவரின் அண்ணி கவிதாவை தேற்ற முயன்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு வீட்டு தொலைபேசி அழைக்க அனைவரும் பரபரப்பாக பார்த்தனர். பிரவீன் சென்று தொலைபேசியை எடுத்து பேசினான். அடுத்த நிமிடம் அவன் முகம் இருளடைந்தது. எப்போ? எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்டான். ஹாஸ்பிட்டல் என்றதும் அருகில் இருந்த பெண்களின் முகங்கள் பயத்தில் வெளுத்து போயின. தோ இப்போ வரோம் என்று அவன் தொலைபேசியை வைத்த அடுத்த நிமிடம் 5 பெண்களும் அவனை சுற்றி வளைத்து கொண்டனர். ஃபோனில் யார் பிரவீன்? என்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருந்தியே? கவிதா வேகமாக விசாரிக்க, அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆமா பெரியமா, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களாம் என்று சொன்னதும், ஐயோ விஸ்வா என்று ஓங்கி குரல் கொடுத்து அழ ஆரம்பித்தார். அவரின் சத்தத்தில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை அரண்டு எழுந்து அழ ஆரம்பித்தாள். ஒன்னுலடா குழந்தையை அமைதிப்படுத்த முயன்றாள் யதுநந்தினி. நாம ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் பெரியமா, வாங்க என்று அழைத்தான் பிரவீன். நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருங்க. பிரகதி, நீ அப்பாவுக்கும் மாமாவுக்கும் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு, சரியா என்றார் சரளா. குழந்தைய பார்த்துக்கோமா என்று யதுநந்தினியிடம் சொன்ன கவிதா, வாங்க போவோம் என்று பிரவீனுடன் 3 மூத்த பெண்கள் கிளம்பினார்கள். என்ன யது, இப்படி ஆயிடுச்சு? அண்ணா பாவம், ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இப்போ இது வேற என்று புலம்பினாள் பிரகதி. கவலைப்படாத பிரகதி, அத்தானுக்கு பெருசாக எதுவும் இருக்காது, சரியா போயிடும். நீ அப்பாவுக்கும் மாமாவுக்கும் ஃபோன் போட்டு சொல்லு என்றாள் யதுநந்தினி. உடனே தன் தந்தைக்கு அழைத்து விவரத்தை சொல்ல அவரும் பதட்டமாக மருத்துவமனைக்கு செல்வதாக சொன்னார். அப்பா கிட்ட சொல்லிட்டேன் யது, மாமா கிட்ட அப்பாவே சொல்லிடுவாராம் என்றாள். சரி வா, குட்டியை தூங்க வைப்போம் என்ற யதுநந்தினி அழுது கொண்டிருந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பித்தாள். நந்தகோபால், கற்பகம், கலையரசன் மூவரும் உடன்பிறப்புகள். நந்தகோபால் தான் மூத்தவர். அவரின் மனைவிதான் கவிதா. நந்தகோபால் கவிதா தம்பதியருக்கு ஒரு மகன் மட்டுமே. அடுத்ததாக கற்பகம் சோமசுந்தரம் தம்பதிக்கு யதுநந்தினி என்ற ஒரே மகள் மட்டுமே. கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். தன் நண்பனான சோமசுந்தரத்திற்கே தனது தங்கை கற்பகத்தை திருமணம் முடித்து கொடுத்து எதிர் வீட்டில் குடி வைத்தார் நந்தகோபால். இளையவர் கலையரசன் சரளா தம்பதிக்கு
பிரகதி, பிரவீன் என்ற 2 பிள்ளைகள். இருவரும் கல்லூரி படிப்பில் இருந்தனர். நந்தகோபால் இறைவனடி சேர்ந்திருக்க, அவர் இறந்தபோது வாழ்ந்த கூட்டு குடும்பத்தை அவரின் மனைவி கவிதா கட்டி காத்தார். கவிதா, சரளா, கற்பகம், பிரவீன் 4வரும் மருத்துவமனைக்கு சென்றபோது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் விஸ்வா. உள்ளே சிகிச்சை நடந்து கொண்டிருப்பதாக சொல்ல மருத்துவர் வெளியே வர காத்திருந்தனர். சிறிது நேரத்தில் மருத்துவர் வெளியே வர, டாக்டர், அண்ணனுக்கு எப்படி இருக்கு என்று விசாரித்தான் பிரவீன். காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, தலையில் லேசாக அடி, கையிலையும் சின்ன அடிபட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஆனால் காலுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். பேஷண்ட்டோட நெருங்கின சொந்தக்காரங்க சைன் பண்ணிட்டா ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிடலாம் என்றார் மருத்துவர். கவிதா கையெழுத்து போட்டு கொடுக்க உடனே அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்து வெளியே வந்த மருத்துவரிடம் விவரம் கேட்க, ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, பயப்படுறபடியாக ஒன்றும் இல்லை என்றார். நாங்கள் பார்க்கலாமா டாக்டர்? கவிதா கேட்க, இல்லைம்மா, இப்போ பார்க்க முடியாது. தலையில் அடிபட்டதுனால ஒரு ஸ்கேனை பார்க்க வேண்டியது இருக்குது. அது முடிஞ்சதும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா காலையில் ரூமுக்கு மாற்றிடுவாங்க, அப்போ பாருங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். பதட்டமாக அங்கே வந்த கலையரசனுக்கும் விவரம் சொல்லப்பட அவரும் கவலையாக நின்றிருந்தார். கம்பெனி பிரச்சனை என்ன ஆச்சுங்க என்று விசாரித்தார் சரளா. அத்தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் லேபர்ஸ் விஸ்வா வந்து மன்னிப்பு கேட்கணும்னு பிடிவாதமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தாங்கிட்ட விஸ்வாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதை சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதை சொல்லி அவங்கள சமாளிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு என்றார். அடுத்தடுத்து பிரச்சனையாக இருக்கு, ஏன் தான் இப்படி நடக்குதோ என்றார் சரளா. எல்லாம் அந்த பொண்ணால தான். நல்லா இருந்த குடும்பத்தில் குழப்பத்தை பண்ணி விட்டுட்டு போயிட்டா என்றார் கற்பகம். ஆமாம், எல்லாம் அவளால தான். இப்போ விஸ்வா இப்படி கிடக்கிறதுக்கு அவ தான் காரணம். என் பையனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாளே என்று கதறி அழுதார் கவிதா. இங்கே ஆளுக்கால் புலம்பிக் கொண்டிருக்க உள்ளே எந்த பிரக்னையும் இன்றி மயக்கத்தின் வசமாகி இருந்தான் விஸ்வா என்ற விஸ்வமித்ரன்.